சார் புகழ் ஆல்ரெடி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் மலேசியா போனேன். அப்போ மலேசியா போன ஆட்கள் சொன்னாங்க, புகழ் வந்து உங்களை பெருமையாக பாராட்டி வீடியோ போட்டிருக்க அப்படியே வாட்டர்மெலன் ஸ்டார் வாழ்கன்னு. அந்த வீடியோவும் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, மலேசியாவில் போய் தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்காம ஒயின் ஷாப்காரவங்க அடித்து புகழை உட்கார வச்சிட்டாங்களாம். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் தான் போய் 2000 வெள்ளி கொடுத்து புகழை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஓ, மது போதில் அந்த மாதிரி ஒரு மட்டமான புகழ் வந்து நல்லா எல்லாம் கிடையாது. அவங்களோட வைத்தறிச்சல், வக்கரம், கானா உணவு தான் மெயின் அந்த பிரச்சனைக்கு காரணம். அவர் தூண்டின உடனே இதெல்லாம் வந்துருச்சு சார் புகழுக்கு. எங்கள் ஊரில் மதுரை பக்கம் அவங்களெல்லாம் அடுப்பாங்கரை செண்டீர்னு சொல்லுவோம். அடுப்பாங்கரையில் உட்காந்துட்டு பெண்கள்கிட்ட ரவுடித்தனம் பண்ணுவாங்க இல்லையா, அப்பாவி பெண்கள் கிட்ட. அந்த மாதிரி தான் மாக்காப்பா, புகழ், கானா உணவு, அடுப்பாங்கரை செண்டீர்கள். நான் ஒரு ஆளாக இருக்கேன்னு தெரிஞ்சு மதுரையிலேருந்து இதில் நான் தான் வீணேன். நான் ஒரு ஆள், நீ எத்தனை பேர்? மாக்காப்பா, புகழுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேறு. என் ஊரில் இருந்து நான் 8 பேரை கூட்டு வந்து நீ சண்டைக்கு வந்திருந்தா நீ வீரன். நம்ம அது பண்ணக்கூடாது. என் ஃப்ரெண்டு கூட அதை தான் சொன்னான். மாக்காப்பா தாப்பா குச்சி மாதிரி இருக்காரு, காற்று அடித்தா கீழே விழுந்துருவான், ஒரு அடி அடித்தா செத்து போகல, நீ ஏன்டா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அது தப்பு. மாக்காப்பா என்னை அடித்தார்னா அடியை வாங்கிக்கிட்டு போலீஸில் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நம்ம திருப்பி அது பண்ணக்கூடாது. நம்ம படித்த படிப்புக்கு என்ன இருக்குது? எனிவே சார், காயங்களையும் வலியையும் அவமானத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். நிறைய பெரியவங்க சொன்ன எனக்கு அட்வைஸு, பெரிய பெரிய ஸ்டார்களுக்கு இது நடக்கிறது சகஜம் தான். ஈவன் பெரிய ஸ்டாரே இந்த மாதிரி அடி வாங்கி இந்த மாதிரி பிரச்சனைகளாகி தள்ளுமுள்ளாகி வந்திருக்காங்க. பொறுத்து போ, கடவுள் இருக்காரு. நாங்கள் கூடிய விரைவில் புகழ், கானா உணவு இவங்கனால என்னோட குக் வித் கோமாளி வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டு விட்டது.